ஆப்ஷன் பையிங் ஸ்டார்ட் பண்ணால் நல்லதா, ஆப்ஷன் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணால் நல்லதா? ஸோ ஃபஸ்ட் வந்து காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு கான்ட்ராக்ட் வாங்கினாலுமே உங்களுக்கு ஒரு காஸ்ட் தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் பையிங்கை நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறது கொஞ்சம் அமௌண்ட் தான். ஸோ பல லட்சம் மதிப்புள்ள ஒரு ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் அமௌண்ட், அதாவது ப்ரீமியம் அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 5,00,000 மதிப்புள்ள ஸ்டாக்ஸ் வந்து வெறும் நீங்கள் 5,000 முதற்கொண்டு அந்த லார்ஜ் சைஸில் அந்த ப்ரீமியம் கொடுத்து ஒரு 5,000 கொடுத்து நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் பையிங் வந்து ஒரு பெஸ்ட்டு. ஆப்ஷன் செல்லிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் அதிகமாக ஆக போகிறதுனால உங்களுக்கு அதிகபட்ச ஒரு நிறைய வந்து மார்ஜின் தேவைப்படும். ஸோ அந்த ப்ரோக்கரேஜே கேட்பாங்க, இவ்வளோ மார்ஜின் வந்து உங்களுக்கு தேவைப்படும். பட் இந்த ஆப்ஷன் பையிங்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மார்ஜினே அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு மட்டும் தான். ஸோ காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது வந்து ஆப்ஷன் பையிங் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் வந்து ரிஸ்க் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ரிகார்டிங் ஒரு ரிஸ்க் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக லாஸ் வந்து ரொம்ப அதிகம் இருக்கனால ஆப்ஷன் செல்லிங் வந்து ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி தான். ஸோ ரிகார்டிங் வின்னிங் ரேஷியோஸ், ஸோ இந்த ரேஷியோஸ் வின் பண்ணுவாங்கள்ல, ஸோ எவ்வளோ வின் பண்ணுறாங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் செல்லர் தான் வந்து அதிகபட்சமாக வின் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்ஷன் பையர் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரீமியம் தான் சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக முன் வந்து அந்த கம்மியான ஸோ பல லட்சம் மதிப்புள்ள அந்த காஸ்ட்டில் அந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கம்மியான அமௌண்ட்டு தானே சொல்லிட்டு எல்லாருமே அந்த ப்ரீமியம் வந்து முன்கூட்டியே அந்த முன்னுக்கு வந்து எல்லாமே வாங்க ரெடியாகவே இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இன்கேஸ் வந்து இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் வந்து விற்கிறாங்க அப்படின்னா ஒரு புது ஆளுங்க எல்லாமே ஆப்ஷன் பையர் வந்து முந்தி கொட்டு எல்லாமே கம்மியான அமௌண்ட் வாங்கிட்டு போயிடறாங்க. பட் அந்த அவங்களுக்கு ஃபேவராக போயிடாது. ட்ரேடு போகாமல் அந்த ப்ரீமியம் அமௌண்ட் எல்லாமே லாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இந்த சைடு ஆப்ஷன் செல்லர் வந்து அவங்க லாஸ் பண்ண சின்ன சின்ன அமௌண்ட் ப்ரீமியம் இருக்குல்ல, இவங்க வந்து சேர்ந்து கெயின் பண்ணிட்டு அதாவது ப்ராஃபிட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வின்னிங் ரேஷியோஸ் கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லருக்கு வந்து கொஞ்சம் மேலே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பையர், ஏன்னா அந்த ஆப்ஷன் பையர் வந்து கம்மியான அமௌண்ட் தானே சொல்லிட்டு எல்லாருமே முன் வந்து வாங்குறதுனால அவங்க ட்ரேடு ஃபேவராக போகாது. அந்த சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாமே வந்து இந்த ஆப்ஷன் செல்லர் வந்து கெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே. அப்போ எதை இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, என்னோட கருத்து என்னென்னா ஆப்ஷன் பையிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா ஏகப்பட்ட மார்ஜின்ஸ் தேவைப்படும். இன்கேஸ் நீங்கள் நிஃப்டி 50 வந்து ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா அதோட லாட் சைஸுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் அமௌண்ட் உங்கள்ட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த நிஃப்டி 50 அந்த செல்லிங் அந்த புட் ஆப்ஷன் சரி கால் ஆப்ஷன் சரி நீங்கள் செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுற அளவுக்கு, அதாவது மார்ஜின் ரொம்ப தேவைப்படும். ஸோ இதுவே கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துட்டேன், அதாவது ஆப்ஷன் பையிங், கால் ஆப்ஷனில் ஆப்ஷன் பையிங் நீங்கள் உள்ளே போகிறீங்க, அதாவது கால் ஆப்ஷன் சரி இல்லை புட் ஆப்ஷன் சரி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி அமௌண்ட் தான். ஸோ நீங்கள் இனிஷியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்லேருந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.